பெருமை, மதிப்பு தேடிக்கொள்ளுதல் அல்லது பெரியவராக கருதப்படுதல், மதிக்கப்படுதல். மனித படைப்பிலிருந்து இப்படிப்பட்ட எண்ணம் மனிதர்களை வாட்டி வதைக்கிறது. நீங்கள் கடவுளைப் போல் ஆக வேண்டுமா? இந்த பழத்தை உண்ணுங்கள் என்று ஆரம்பித்த அந்த சோதனை தான் எல்லா மனிதர்களையும் இது வாட்டி வதைக்கிற ஏதாவது ஒரு சூழலிலே. ஏனென்றால் பெரியவர்களாக கருதப்படுகிற பொழுது மதிப்பு வருகிறது, பெருமை வருகிறது, பலருக்கு அதிலே மகிழ்ச்சி. இன்றைய நற்செய்தியிலே இயேசு நீங்கள் பெரியவர்களாக மதிக்கப்பட வேண்டுமென்றால் தாழ்ந்தவர்களாக இருங்கள் என்கிறார். பணி புரிபவர்களாக மாறுங்கள் என்கிறார். முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், இது ரெண்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு சிறந்த அடித்தளம். சாலமோனின் ஞான நூலிலே கிரேக்க கலாச்சாரத்தால் கவரப்பட்ட யூதர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. இரண்டாம் வாசகத்திலே திருத்தூதர் யாக்கோபு தனது குழுவினரிடையே இருக்கின்ற பிளவுகளை நீக்கி நீங்கள் பணிவிடை புரிபவர்களாக, மதிப்பவர்களாக, பிறருக்காக வாழ்பவர்களாக மாற அழைப்பு விடுக்கிறார். இயேசு இந்த நற்செய்தி தொடக்கத்திலே தனது பாடுகளை மீண்டும் அறிவிக்கிறார். திருத்தூதர்களுக்கு அது புரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களை முன்னிறுத்தி வாழ விரும்புகின்ற பொழுது இயேசுவை கூட புரிந்து கொள்ள இயலாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் இயேசு தெளிவாக்குகிறார். சிறு பிள்ளைகளைப் போல சிறு பிள்ளை மனத்தோடு இருந்தால் இந்த பணிவிடை பண்பு வரும் என்கிறார். பணிபுரிதல் என்பது பிறரை முன்னிறுத்திய வாழ்வு. நம்மை முன்னிறுத்தினால் அந்த மனநிலை வராது. பிறரை முன்னிறுத்துகிற பொழுது கடவுளுக்குரிய வாழ்வும் நம்மிலே இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு இயேசு சொல்கிறார். யோசித்து பார்ப்போம். எங்கே எல்லாம் நாம் மதிக்கப்படுகிறோம் அல்லது மதிப்புக்காக ஏங்குகிறோம், எங்கே எல்லாம் பணிவிடை செய்கிறோம். நம்முடைய புனித அன்னை தெரேசா அதற்கு சிறந்த உதாரணம். ஒரு முறை அவருக்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே மிகப்பெரிய விழா, அங்கே அவருக்கு மதிப்பு கிடைக்கிறது. அப்பொழுது சொல்கிறார்கள், உலகத்திலே சக்தி வாய்ந்த பெண் என்று. அந்த பலமும் சக்தியும் எங்கிருந்து வந்தது? ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் அவர் செய்த சேவை, அவரோடு சேர்ந்த சகோதரிகள் செய்த சேவை. எனவே பிறர் நலனிலே சாதாரணமாக ஒட்டிக்கொண்டே மதிப்பு வந்துவிடும். அப்பொழுது நம் மனதும் அந்த மதிப்பை தேடாது, கடவுளை தேடும். நாம் எப்படி யோசித்து பார்ப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.